என்ன கலைவாணி, இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? இன்னைக்கு ஒரு பொன்னான நாள். என் வாழ்க்கையில முதல்ல எங்க அம்மாவை பார்க்க போறேன். ஏன் உனக்கு பொறாமையா? உண்மையிலேயே நீ உங்க அம்மாவை பார்க்க போறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ எப்படியும் அவங்கள உரிமையோட அம்மான்னு கூப்பிட முடியாதே. அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா முகத்தை பார்த்தாலே போதும். அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. அதுக்கு மேல எனக்குன்னு எதுவும் தேவையில்லை. சரி, நீ புறப்படு. சரி. தாத்தா, பாட்டி. என்ன கலை? அடட, பாருங்க நம்ம கலைய. என்ன நீ புடவையெல்லாம் கட்டி அசத்துற? யாராவது உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா என்ன? கவலையே படாதீங்க, என்னை யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, உங்க மகளா இருந்தா இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆகலாம். நான் தான் உங்க பேத்தியாச்சே, எப்படி இன்னொரு வீட்டுக்கு மறுபேத்தி ஆக முடியும்? சரி, இன்னும் நீங்க புறப்படலையா? எங்க? என்ன இப்படி கேட்டீங்க? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? என்ன தாத்தா இப்படி கேக்குறீங்க? ஆதி அங்கிள் அவங்க ஒய்ஃப்க்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு என்ன இப்போ? என்ன கேள்வி இது? ஆதி அங்கிள் நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. அத ஞாபகம் வச்சு நான் ரெடியாகி வந்திருக்கேன். நீங்க என்னடானா இப்படி கேக்குறீங்க? பாவம் அவரு. அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிட்டு வாங்கன்னு நான் தான் சொன்னேன். அவரால கூட்டிட்டு வர முடியல. அவர் மட்டும் நேர்ல வந்து இன்வைட் பண்ணிருக்காரு. போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? நாம மட்டும் இருந்தா வீட்டை பூட்டிக்கிட்டே கிளம்பி போயிடலாம். தம்பி ராமநாதன் ஃபேமிலி இங்க இருக்காங்க, அவங்க வெளியில போயிருக்காங்க. நாம கதவு சாத்திட்டு போக முடியுமா? நல்லா சமாளிக்கிறீங்க. அவங்க வரப்போ வரட்டும், நான் போயே ஆகணும். அதான் நான் ஆதி அங்கிள் கொடுக்கற மரியாதை. சரிம்மா, நீ போயிட்டு வாமா. உன்னை யாரும் போக வேண்டாம்னு தடுக்கல. ஆனா அங்க போய் நீ யாரு என்ன ஏதுங்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஏன் சொன்னா என்ன? நான் பத்திரிகையாளர் கிருஷ்ணாவோட பேத்தி, என் பாட்டி ரங்கநாயகி, அருமையான பெண்மணி அப்படின்னு சொன்னா அந்த வீட்ல இருக்கவங்களா என்ன கடிச்சா தின்ற போறாங்க? கூட கூட கேள்வி கேட்காத கலை. போனமா வந்தமான்னு அங்க போய் பேச்ச குறை. பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? மேற்கொண்டு எதுக்கு பேச்சு? உங்களுக்கு வர இஷ்டம் இல்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன். நான் 2 வீலர்ல போல, அப்படியே நடந்து பஸ் ஸ்டாப் போய் அங்க இருந்து பஸ்ல போறேன். ஓகேவா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரி. சீக்கிரம் வந்துரு. அங்க யார்கிட்டயும் ஒண்ணு பேசிட்டு இருக்காத. சித்தப்பா, கால்நடை எங்க போயிட்டு இருக்க? நான் ஒன்னும் கால்நடை இல்ல, மனுஷி. சரி பெரிய மனுஷி, எங்க கிளம்பிட்டீங்க? ஐயோ, போயிட்டு இருக்கும் போது எங்க போறேன்னு கேட்க கூடாது தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாதே. உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதானே தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. போக போகதான் இந்த இங்கிதெல்லாம் கத்துப்பீங்க. சரி, நீ எங்க போறேன்னு தெரிஞ்சா கார்லயே உன்னை டிராப் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இந்த ஆதி அங்கிள் இருக்காருல்ல. எந்த ஆதி? உங்களுக்கு தெரியாதுல்ல? ரொம்ப நல்ல மனுஷன், நம்ம தாத்தா பாட்டிக்கு பிடிச்சமான மனுஷர். அவர் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, வீடு தேடி வந்து இன்வைட் பண்ணாரு. தாத்தா பாட்டியை கூப்பிட்டா வீட்டை பூட்டிட்டு வர முடியாதுன்னு அவாய்ட் பண்றாங்க. என்ன காரணம் தான் தெரியல. ஆனா நீங்கெல்லாம் வருவீங்கன்னு சொல்லிதான் சமாளிச்சுட்டாங்க. கடைசியில நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. அவங்கெல்லாம் எங்க? தெரியலையே, நான் ஆபீஸ் வழியா வெளியே போயிட்டு வரேன். ஆமா, நீ அடையார் வரைக்கும் தனியா போயிருவியா? இதோ இன்னும் 4 ஸ்டெப் வச்சா பஸ் ஸ்டாப்பு. பஸ்ல ஏறினா அடையாறு. அடையார் வரைக்குமா? பஸ்லயா போற? கார் பிடிக்குன்னு சொன்ன? பிடிக்கும் தான். உங்களை வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க என்ன வந்துருவா போறீங்க? ஓகே, உனக்கு டிரைவரா இருந்து நான் கார் ஓட்டிட்டு வரேன். ஆமா, நல்லவர்னு சொன்னியே ஆதி, அவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வையேன். பண்ணி வைக்கிறேன். அவரை பார்த்தா நீங்க விடவே மாட்டீங்க. பாப்போம் பாப்போம். ஓகே ஓகே, கார்ல ஏறு. தேங்க்ஸ் சித்தப்பா. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீ பர்த்டே பார்ட்டி போயிட்டு வர வரைக்கும் நீ என்னோட பொறுப்பு. ஓகே ஓகே, வா.
ஆமா பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்கற கையில ஒரு gift வாங்காம போற? அவங்க ஒன்றும் என்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. ம் ஓகே. அம்மா உங்களுக்கு எத்தனை பசங்க? 2. இல்ல இல்ல, ஒண்ணுதான் என்ன மாதிரி. ஓ